எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில கிளம்பிட்டோம், கொஞ்சம் வேலையா போறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம யார் வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு? தினாம வீட்டுக்கு போறோம். குட்டி தம்பி பிரணாவை பார்க்க போறோம். போய் தம்பியை பார்த்துட்டு கொஞ்சம் வேலை இருக்காதே முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. அவனை வேற இந்த கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவில் வேற பார்த்தா அழகா இருந்தான். அதான் இன்னொரு டைம் போய் நேரில் போய் பார்த்துட்டு வரோம். அதான் இந்த vlogல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போ வெளியில் கிளம்பினாலும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கார் நான் தான் துடைப்பாரு. ஏன்னா தெரியல. ஏங்க முன்னெல்லாம் பைக் இருக்கிறப்ப நான் தான் துடைப்பேன். உன் பைக்கெல்லாம் நான் கழுவி வச்சதே இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு ஆயுத பூஜைக்கு விநாயகர் சதுர்த்திங்க அதான் மாற்றி வந்துருச்சு. ஆயுத பூஜைக்கெல்லாம் கழுவி போட்டெல்லாம் வைப்போம்ல. கார் வந்ததுக்கப்புறம் இப்போ அவருக்கே என்னன்னா, இப்போ எங்கள் கார் வந்து தொடச்சா மட்டும்தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. என்னதான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் இங்கே நிறைய ரோட்டு மேலே இருக்கிறனால வண்டி நிறையா போதுங்களா, டஸ்ட்டு நிறையா போயிடுது இதனால. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த செடிக்கிட்ட நின்று எப்பயோ ஒரு வீடியோ எடுத்துருந்தேன் இல்லைங்க. இது என்ன செடின்னு சொன்னாங்க? நான் மருதாணி செடின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன ஆரஞ்சு செடியா, கொடாரஞ்சு செடின்னு சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடாரஞ்சு செடியும் இருக்குது, அப்புறமா மருதாணி செடியும் இருக்குது. நான் சொல்கிறது அந்த மருதாணி செடியை மீன் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ரெண்டுமே இருக்குங்க. என்ன சொன்னால் எப்போ இன்னொரு தடவை சொல்ல. ஒரு பஸ் போகுது, அங்கே ஒரு சின்ன சந்து தான் இருக்குது, அதுக்குள்ளே கார் ஓட்டிட்டு இந்த சந்தில் கூட போடலைன்னா நம்மள கார் ஓட்டுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. இவர் இந்த பஸ்ஸை கடக்கிறதுக்குள்ள எனக்கு இங்கே அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. என்ன காரையா அது என்னமோ தெரியல. எங்க வீட்டுக்கார மேல மட்டும் இந்த கார் ஓட்டுறப்ப நம்பிக்கை வர மாட்டேது. ஏங்க இவர் ஓட்டுனாவே எனக்கு பயம் எடுத்தது. கார்ல ஏறி உட்காந்தனா ஒரு நடுக்கம். ஐயோ என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரியே தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, கொண்டாட்டிங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்க கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே, இப்ப சாரு எல்லாம் சொன்னிச்சுல்ல, சாரு அப்புறமா ரூபின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சொன்ன விஷயம் அவங்க வீட்டுக்கார முதல்ல நம்பாதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் நம்ப மாட்டோம், அதுக்கப்புறம் தானா நம்பிக்கை வந்துருந்தாங்க. ஆனா எங்க வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு சொன்ன கார் இந்த கார் தான், எக்ஸ்டர். அந்த கார் தான் வருது எக்ஸ்டரா. இந்த கிரீன் இதே கலர் தான், இதே தான் ஆர்மி கிரீனு. இதே கலர் இதே கார் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வருஷமா சொல்லிட்டே வந்து கரெக்டா அந்த கார் தான் பார்க்க போனோம். அந்த கார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தினாம வீட்டுக்கு போயிருக்கோம். அங்க அது கரெக்டா அவங்க வீட்டுக்கு போறப்ப இந்த விளாக் எடுக்கிறோம். கரெக்டா அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப தினா தான் சொன்னாங்க பஞ்ச் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. அது இல்ல அவங்க எடுக்கணும்னு சொன்னானா, என்ன சொன்னா பஞ்ச் எடுங்க சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவங்க பேசுனதே எனக்கு தெரியாது. திடீர்னு இவர் வந்துட்டு நம்ம டாட்டா எடுக்கலாம் பஞ்ச் எடுக்கலாம்னு. எனக்கு கோபமான கோபம். நான் ஒரு வருஷமா அந்த காரை பார்த்து வச்சுட்டு இருக்கேன். என்ன புதுசா ஒரு கார் சொல்ற, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் இருந்துட்டு பஞ்சு கார்ல போனோம்னா சேஃப்டியா போகலாம், எந்த பிரச்சனையும் வராதான், உயிருக்கு எந்த பாதிப்பும் வராதான் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னதான். அப்புறம் எனக்கு அப்பா சாமி நம்ம பிடிச்சிக்காரே வேணாம், நம்ம சேஃப்டியான காரே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இது என்னது அட்வான்ஸ் பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் போயிட்டு கரெக்டா அந்த இடத்துல ஒரு யூட்டனை போட்டு டாடா பஞ்சுக்கு திரும்பிட்டோம். ஒரு தடவை கூட டாடா கடைக்கு நாங்க போய் பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எங்களுக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியல. பாப்பாங்க மொட்டை மாடிக்காரர் தான் வேணும் அப்படின்னாங்க. சரி மொட்டை மாடிக்காரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. 10 லட்சம் ரூபா காரு. 5 லட்சம் கட்டியாச்சு. 4 லட்சம் ரூபா கடன் இருக்கு. 10 தானே. அப்ப 5 லட்சம் ரூபா இருக்கு. அப்புறம் நிலம் வேற வாங்கிருக்கோம், அதுக்கு ஒரு 18 லட்சம், ஒரு 25 லட்சம் கடன் வாங்கிட்டு ஜாலியா சுத்தம். பாத்தீங்களா, லிப்டிக்கெல்லாம் எனக்கு தேவையா? 25 லட்சம் கடன் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இப்பெல்லாம் போட்டு நம்மளே தேர்த்திக்க வேண்டியதான். ஆனா கடனே எங்களுக்கு இல்லைங்க. நம்ம அந்த வீடு கட்டினப்ப கூட கடன் இல்லை தானேங்க. நாங்க எங்க ஊர்ல வீடு கட்டினப்ப கூட நாங்க எப்படி வீடு கட்டணும்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட வரலாறுலயே சொல்லியிருப்பேன்.
ஒரு காட்டுல வெள்ளாம போட்டு அந்த வெள்ளாம காசு வரப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையா செய்வோம். என்னோட வளகாப்பு டைம்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து மேல வந்து தார்ஸ் போட்டுட்டு இருந்தோம். எங்க கல்யாணத்துல ஆரம்பிச்சு சோபிகா வயசுக்கு வரப்பதான் பாத்தீங்கன்னா நாங்க வீட்டு வேலையை முடிச்சோம்னா அப்ப எப்படி பண்ணிருப்பான்னு பாருங்க. இன்னொன்னு என்னன்னா கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தோம். இவனு பிரச்சனை இல்லை, கட்டிடுவோம், நம்பிக்கைலாம் இருக்கு, தைரியமா இருக்கும். அதான் எங்க வீட்டுக்காரர் பேர்ல அவர் மேல தான் லோன் போட்டிருக்கோம். எத்தனை வருஷம் லோன் போட்டிருக்கோம்? 15 வருஷம் லோன் போட்டிருக்கோம். எப்படியே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் இருக்குது. உனக்கு இன்னும் எத்தனை வருஷங்க? 18 வருஷம் இருக்கா? 18 வருஷம். 18 வருஷம் ஒரு 15 வருஷத்துல கட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் 15,000 16,000 17,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோனுக்கு பிடிக்கிறாங்க. அப்புறமா 8,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கார் டியூ பிடிக்கிறாங்க. அப்போ மாசத்துக்கு 17 ஒரு 8 எவ்வளோங்க? 25,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா லோன் மட்டும் பிடிக்கிறாங்க. ஆஃப் பண்ணிடலாம். மாம்பழம் சீசனே முடிஞ்சிச்சு. ஆனால் மாம்பழம் தான் இப்போ ஆசை வரும். சீசன் இருக்கிறப்ப தோட்டம் தான் பார்த்து. சரி நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாம். சரி ஆப்பிள் வாங்கலாமா? எந்த ஆப்பிள் வாங்கலாம்? எது நல்லா வாங்கிக்கலாம்? இது என்ன ஆப்பிள்? சிம்லா ஆப்பிளா? சிம்லானா நம்ம அங்கே போன நேரத்துல ஒரு ஆப்பிள் செடி கூட நாங்கள் அந்த ஊரில் பார்த்தோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினாமுக்கு தனியாக, தம்பிக்கு வந்து தனியாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சோபிகா கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் கிடச்சிது. அப்புறமா மெயினாக சீத்தாப்பழம் வந்து கிடச்சிது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசு சாப்பிட்றப்ப ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன். அதனால் இதை வந்து பாப்பாங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த குட்டி ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதனால சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். இன்னொன்று நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த பழங்களின் ராணிச்சிலும் மங்கூஸ்தான். அது வந்து நாங்கள் அங்கே டவுன் ஹாலில் வாங்கினப்போ குட்டி குட்டி சைஸ் தான் கிடச்சிது. இங்கே வந்து நல்லா பெருசாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டோம். பாப்பாங்களுக்கும் வாங்கி வச்சு கையோட ஸ்கூலுக்கு கொடுத்தோம். பில்லு ஒன்றா தானே போட்டுருக்கீங்க. பழம் மூஜியில் பழம் வாங்கினா இது வந்து அம்மூட்டு. பழத்துல இதெல்லாம் வைக்கலாமா? மிளகாத்தூள ஒன்னாகாது தானே. பை வந்து 15 ரூபா சொன்னாங்க. அதனால ஒரு பை மட்டும் தினா வாங்கிட்டேன். இன்னொரு மஞ்சள் பை நம்ம கிட்ட இருக்கு. இப்பதான் மஞ்சள் பையோட அருமையே தெரியுது. அதுல வந்து இதை வச்சுக்கலாம். எல்லாம் நினைப்பாங்க, ஐயோ என்னடா இவங்க ட்ராலி தூக்கிட்டு போயிடுறாங்களான்னு தெரியலான்னு. இந்த ட்ராலி எல்லாம் லோடு பண்ணலாம், வெளியே கொடுக்க மாட்டாங்க, வெளியே தர மாட்டாங்க. ஏன்னா எடுத்துட்டு வண்டியில் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இதை எடுத்துட்டு போய் என்னங்க பண்றோம்? நம்ம சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறத வச்சு வேண்டியதான். ஆனால் இங்கே கொடுத்துட்டாங்க பாரு. இங்கே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. எங்கே தெரியுதா? என்னங்க பண்ணுற? மாற்றணும்ல முதல்ல. என்னத்த? இதெல்லாம் எங்களுக்கு வேற அந்த முன்னாடி அந்த இது வேற கழண்டிட்டு வந்துச்சு. அதை போய் மாற்றணும். வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் கேப் தானே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கழண்டிடுச்சு. அதுவும் போய் மாற்றணும். மதுரை போயிட்டு வரப்போ வீல் கேப் ஒவ்வொன்றா கழட்டிட்டு போயிட்டு வந்த வேகத்தில். இந்த மிளகாத்தூள் வாசம் தாங்க அப்படி அடிக்குது. ஏசி வெளியே போட்டு விட்டுலாமா? என்னாச்சு? சரி போகலாம். இனிமேல் டேரெக்டாக வீட்டில் போய் பார்க்கலாம். நான் தூங்கிட்ட தங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல ஏதாவது ஆர்டர் போட்டாக்கா? என்னது சாப்பிட்றதுக்கு? சாப்பிட சூப்பரியா? அப்பனா எல்லாரும் சாப்பிட நிஜமா கேக்குறேன். வீடியோ ஆன் பண்ணலாம். இல்ல மனசுல நினைச்சேன் கேட்கறதுல. நிஜமா கேக்குறியா? சத்தியமா கேட்டேன். KFC எது சாப்பிடுறீங்களா? ஆர்டர் பண்ணலாம். KFC சாப்பிடலாம். நீ யாரும் ஆர்டர் பண்ணவா? சொல்லுங்க தெரியல. அதெல்லாம் வரேன் சொல்லுங்க. முட்டை குழம்பு. முட்டை குழம்புல கிரேவி. கிரேவியா? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. எந்த கடை? நான் ஏற்கனவே பேசிட்டீங்களா? அம்மு வந்து நமக்கு யாரும் பேசிட்டு இருக்காங்க. ஓகேப்பா. ஏன் காமிக்க கூடாது? பிரணவ் நீ இவ்வளோ நேராக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே பார்க்குறான். பேசுகிறோம் பாருங்க.
ட்ரம்ஸ் அடிக்கலாம். சாப்பாடு ஊட்டினேன். அப்பா எங்க இப்பதான் சாப்பாடு விட்டு சாப்பிடல. நாங்க தான் சாப்பிட்டோம், சிக்கன் சாப்பிட்டோம். எங்களை பார்த்து பொக்குன்னு தான் பார்த்துட்டு தூக்கு சொல்லி கேட்குறோம். ரொம்ப ஊட்டினா சொல்லு காலை வச்சுக்கன்னு சாச்சி பாய் சொல்லிடு அம்மாக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும். கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வா. சுங்கம் லேக்கல சுத்தி இங்க பாரு காரு அங்க முன்னாடி போற காரை பாக்குறான். நம்ம கார்ல தான் உட்காந்து வீட்டுல இப்படிதான் இருப்போம். ஜாலியா இருக்கும். உடம்பு சரியில்லை guys, அதான் இப்படி இருக்கேன். நாங்கலாம் யூடியூபர்ஸ். எப்பயும் உடம்பு சரியில்லை ஜாலியா தான் இருப்போம். ஒரு கடை நைட்ல இருந்துக்கா. சரி போலாம். இந்தா கண்ணாடி உடைய போகுது, அனுப்பிட்டு இருக்கிறேன் போது. சரிடா பரவாயில்ல. கண்ணுல மச்சம் இருக்கா அவனுக்கு? கண்ணுல மச்சம் இருக்குங்க அவனுக்கு. அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினாமு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வீடியோ எடுக்கணுங்கிறத மறந்துட்டோம். வீடியோ எடுக்கணுங்கிறதே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மறந்துட்டோம். நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் டவுட்டெல்லாம் இருந்தது, அது வந்து கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினாமு வீட்டிலேருந்து வந்தாச்சு. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். மாம்பழம் வந்து சரி டேஸ்ட்டு, நல்ல இனிப்பாக இருக்குது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பையில் அடியில் போட்டு வச்சுட்டு மாட்டோது பழத்தை. நம்ம எடுக்கிறப்ப கட்டியாக தான் இருந்துச்சு. இப்போ பாரு எப்படி குழக்குழன்னு இருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நீலம்பழம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை ஒரு பழம் நாங்கள் சாப்பிட்டோம், வந்த உடனே சாப்பிட்டோம். சீத்தாப்பழம். அப்புறம் இந்த ஆரஞ்சு வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தில்ல, நானே சொல்கிறேன், சும்மா புளிப்பு. ரித்திகா காலைல உரிச்சு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ரித்திகா தான் எடுத்துகிட்டு போனால், இது உரிச்சியம்மா நான் 1 நிமிடம் சாப்பிட்டு பார்க்குறோமா சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாயில் போட்டு அப்படி கண்ணெல்லாம் இப்படி போயிடுச்சு. நான் அப்பயே சொல்கிறேன், பாப்பா இது புளிக்குது, நான் ஜூஸ் போட்டு தரேன்ட்டு. அப்பயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது கூட மாம்பழத்தை ஒன்று கட் பண்ணி போட்டு அதை சாப்பிட்டு இனிப்புக்கு மாம்பழத்தை சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த இதான் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கான ஸ்நாக்ஸு. அப்புறம் இந்த கிவி பழம் வந்து எப்படி கொடுக்குறதுனே எனக்கு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விலாகை பார்த்துட்டு இந்த கிவி பழம் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பழுக்க வச்சு கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம சாப்பிட்டதே இல்லைங்க. எப்படி ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம். எப்போ சாப்பிட்டேன் நான்? எனக்கு தெரியும். கட் பண்ணி மேலே தோடெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ சாப்பிட்டோம்? நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்ல. அப்படியா? நீ யார் கூட சாப்பிட்டா? இல்லை ஒரு டைம் சாப்பிட்டோம். இல்ல அதுக்கு அதானே கிவி பழம். அததான் சாப்பிட்டுருக்கோம். அதான் பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க இதை சாப்பிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. பாப்பாங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா இது வந்து தேன்ல முக்கி வச்சிருப்பாங்க போல. கிவி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. வால்நட்டு இது என்ன டேஸ்ட்னே தெரியல. இது வந்து பிள்ளைங்க திங்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால தேன் வாங்கி இதுல மேல போட்டு போட்டு கொடுக்குறோம், அப்படியே சாப்பிட்றாங்க. அப்புறம் பாருங்க எங்க வீட்டுல சீக்கிரமா முடியறது முந்திரி. அப்புறம் இது இந்த வால்நட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் வந்து அத்துப்பழமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிடுதுங்க. அப்படியா? அப்புறம் இப்போ தேன்ல முக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன், இந்த வால்நட்டை ஒன்று வாயில போட்டு இந்த திராட்சை வாயில போட்டு இனிப்பாயிரும் அப்படின்னு. அது பிள்ளைக்கு தெரியல, வேணாங்குது. சரி இந்த கிவி வந்து பழுக்கணுமா இல்லை அதை அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாம்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இதான் போட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் குக்கரில் சோறே ஆகுறது இல்லை, குண்டால தான் சோறு ஆக்குறோம். இதுதான் ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு காலையிலேயே. அப்புறமா சாம்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வெறும் பருப்பு போட்டு மட்டும் சாம்பார் வச்சிருக்கு. அப்புறம் அது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பீன்ஸு கேரட் பொரியல். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது நரிப்பயிர். இதுதான் வந்து நரிப்பயிர். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா, நரிப்பயிர். அது இது வந்து ஆனால் சூப்பராக இருக்கு இல்லைங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா தேங்காய் பூ போட்டு வெங்காயம் கருவேப்பிலை மிளகாலாம் போட்டு குழம்பு செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு ரசம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அதுதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா நீங்கள் கேட்டீங்க, அக்கா எப்போ பார்த்தாலும் கறியை தான் சமைக்கிறீங்க, காயெல்லாம் சமைக்க மாட்டீங்களான்ட்டு. நாங்கள் காய் சமைப்போம். சண்டே விலாக் மட்டும் உங்களுக்கு போடுறோம்ல, அதனால. இதுவே நான் மண்டே விலாக் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமாங்க, கறி ஆக்கினா மட்டும்தான் வீடியோ பார்க்குறாங்க. திட்டிக்கிட்டாச்சு, என்னை திட்டுறதுக்காகவாச்சும் சண்டே விலாக் பார்க்குறீங்க. மண்டே விலாக் நான் இந்த இன்னைக்கு சாம்பார் வச்சுருக்கேன், கூட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்களா.
எனக்கே இப்போ ஏதோ உடம்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, வயிறுலாம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. எனக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா முதல் தடவை நேற்றுக்கு தீனா வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த டாப்பு இத்தனை நாள் நான் அந்த டாப்பை பிரித்து போட்டு போனேன். செம்ம டைட் ஆயிடுச்சு இல்லைங்க, இப்படி டைட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷோல்டர்லாம் ஒரு தையல் பிரித்து தான் வந்து நான் போட்டு போனேன். அம்மா கூட போனப்போ அக்கா கொஞ்சம் குண்டாயிட்டிங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டது. நான் குண்டாயிட்டுனா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியம் உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். தேங்காய் பால் டெய்லி குடிச்சா வந்து உடம்பு குறையுமா? எனக்கு என்ன டவுட்னா தேங்காய் பால் டெய்லியுமே காலையில் குடிக்கிறேன். சரி, உடம்பு குறைக்கிறதுக்கு நாமளே விளம்பரம் போட்டுருக்குறோம். நீ அவங்ககிட்ட ஐடியா கேட்டு இல்லை, இன்னும் வேற ஏதாவது நேச்சுரல் முறையாக இருக்கான்னு கேட்டுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் ப்ரொமோஷனுங்க, அவங்கவுங்களுக்கு விருப்பங்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்கியமாக சொல்ல வந்தது நான் மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன் இப்போ? தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சா உடம்பு போடுமா? எனக்கு அது ஒரு பெரிய டவுட்டு. எங்கள் வீட்டுக்காரர் என்னங்கிறாரு, நீ டெய்லி காலையில் இருந்துச்சு இந்த பருப்பு சாப்பிடல, அந்த பருப்பு சாப்பிட்றதுனால உன்னோட குடல் வந்து விரிஞ்சிருது, அதுக்கப்புறம் உனக்கு அளவு இல்லாமல் சோறு உள்ளே போகுது, அதனால நீ குண்டாகிற மாதிரி இருக்க, வயிறு பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இப்போ நான் தேங்காய் பால்னாலும் குண்டாகிறனா இல்லை இந்த பருப்புனாலும் குண்டாகிறேன்னு சொன்னீங்கன்னா ரெண்டில் ஏதோ ஒன்று நிறுத்திடுவேன். நான்லாம் குண்டானா ஐயோ மூஞ்செல்லாம் பருப்பு இல்லைல்ல, சுண்டல் சாப்பிட்றல டெய்லியா? இது என்னது? இது வந்து சுண்டல் லிஸ்ட்டில் வராது, இது பருப்பு. சரி, சுண்டல் சாப்பிட்டா தான் குடல் கொஞ்சம் அப்படியே பெருசாகிடும், விரிய ஆரம்பிச்சிடும் டெய்லி சாப்பிடும்போது. அதனால கொஞ்சம் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இன்னொன்று, நான் ரித்திகா பிறந்தப்ப தானே, ரித்திகா பிறந்தப்ப எவ்வளோ குண்டா இருந்தேன். எல்லாருமே என்ன குண்டா வரத்துக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர்லேயே கேட்டாங்க. ரித்திகா பிறந்து ஃபர்ஸ்ட் ஊருக்கு தூக்கிட்டு போகிறோம். நான் நல்லா மூஞ்செல்லாம் வித்தாசோடு நல்லா குண்டாயிட்டேன், நல்லா கொழுன்னு பழையபடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ஆயிட்டேன். அதனால அந்த மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. ஏன்னா அது அசிங்கமாக இருக்கும், யானை குட்டி மாதிரி இருப்பேன். கொஞ்சம் ஹெல்ப் பார்த்து பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் போய் சாப்பிட்றோம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் வரும். என்ன விளாக்னா, எங்களுக்கு கல்யாண நாள் வரப்போகுது, அதுக்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் போவோம், சரியாங்க? அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க நாளைக்கு. இந்த விளாக் இதெல்லாம் முடிச்சிடலாம்.